நினைச்சார்தான். அவ்வளவு பிரதானமான அந்த பிரதானமானவன் ஜெபிக்கிறவனுக்கு முன்பாய் முகங்குப்புற வந்து விடுதல். இது என்னைக்கு நடக்கும்? அன்னைக்கு நான் எழுப்புற தேசத்தில் தான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஒரு வல்லமையும் உங்களுக்கு ரொம்ப நிற்க முடியாது. அது உங்கள் பாதத்தில் வந்து விழுந்தே தீரும். நீங்க ஜெபிக்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா ஒன்றும் உங்களுக்கு எதிராக போராட முடியாது. அது உங்களுக்கு முன்பாய் வந்து முகங்குப்புற விழுந்தே தீரும். எந்த அதிகாரங்களும் ஆளுகைகளும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அது உங்களுக்கு முன்பாய் வந்து விழுந்தே தீரும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையை உங்களுக்கு செய்வார். நான் என் வாழ்க்கையில கண்ட சின்ன சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய விஷயம் அல்ல, சிறிய காரியம் தான். திருவண்ணாமலை சபையை நான் சீட்டு போடும்போது அப்ப முதல் சீட்டு 20-18, அஸ்திபாரம் 20-40 போட்டுட்டோம். ஆனா முழு அஸ்திபாரமும் கட்ட பொருளாதாரம் இல்லாததுனால 20-18. நான் சொல்ற ஊழியர்கள் எல்லாம் நீங்க அப்படி ஆரம்பிக்கிற ஊழியர்கள் தான் தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய வருகைகளில் தான் இருக்கும். சுந்தர ஐயா ஆரம்பித்த ஊழியம், அந்த பக்கம் சாராய கடை, இந்த பக்கம் சபையாளர். ஒரு சுவரு, அந்த பக்கம் என்ன சாராய கடை, இந்த பக்கம் என்ன சபை அழைப்பு கிழமை. எளிமையா ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் புஷ்பபாக்கத்துல 40,000 ஜனங்களோட எழுதி இருக்கிறது. ஆமென். அப்ப நான் 20-18 என்னால கட்ட முடிஞ்சிச்சு. சபை 20-40 அஸ்திபாரம் போட்டோம். அஸ்திபாரம் மட்டும் போட்டிருக்கோம். கம்பியெல்லாம் நீட்டு நம்ம சபையில போட்ட கம்பியெல்லாம் ரொம்ப சாதாரண கம்பிகள் இருக்கும். பொருளாதாரம் இல்லை கட்டுறது. 20-18 கட்டி முடிச்சு இப்படி பார்த்து பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா சபையில் இடம் பத்தாது. விசுவாசிகள் குறைப்பு தான், 5-6 பேர் தான். அப்போ விசுவாசி இப்ப நான் பண்ணேன் அந்த மணி இப்படி பேசலாம். அப்போ சரி என்ன இருந்தாலும் பஞ்சாயத்துல போய் ஒரு வார்த்தை, ஒரு பெர்மிஷன் கேட்கும். யார் கட்சி கட்டி இருக்கிறோம், கட்ட போறோம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கும். அவங்களுக்கு நான் அப்போ குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். அவர் சொன்னார், சார் சீட்டு கட்டணமா கட்டுறீங்க, எல்லாமே பண்ணிட்டு போங்க, ஆனால் பெர்மனண்டா எல்லாம் கட்ட மாட்டோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். சீட் தான் போடுங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க. அவங்க சீட்னா சுவர் தான் சீட் நினைச்சுட்டான். ஆனா சுவர் கீழே வந்து காங்கிட்டு போட்டு பில்லர் போட்டு நிக்க வச்சுதான் மேல சீட்டு போடுறோம். அவங்களுக்கு அது விளங்கல. அவங்களுக்கு என்னன்னா சும்மா என்ன ஏதோ கட்டி கிடக்க எந்த கட்டுங்க. அப்போ கூட இருக்கிற சொன்னாங்க, ரயில்வே ட்ராக் ஓரத்துல பண்றீங்களா, ஏன் அவங்கள ஒதுக்கு முறையா போயிருக்கீங்கன்னா இல்ல எங்களுக்கு